வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, பெண்களுக்கான சிறப்பான பதிவு இது. பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை. இந்த பாடல் வரிகளை நீங்கள் கவனியுங்கள். பெண் இல்லாவிட்டால் ஆண் பூ கேட்பதில்லை. அப்பொழுது ஆண் யாரை சார்ந்து இருக்கிறான்? பெண்ணை சார்ந்து இருக்கிறான். அதுதான் உண்மை. பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. காமாட்சி, மீனாட்சி, கருமாரி, சக்தி, பார்வதி இப்படி கடவுளின் அவதாரமாக இருப்பவர்களும் பெண்தான். சக்தியின் அடையாளமாக இருப்பவர்களும் பெண்தான். பெண் இல்லாவிட்டால் உலகத்தில் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் மாற்றத்தை தரக்கூடியவளும் பெண்தான். ஒரு வாரிசை இந்த பூலோகத்திற்கு இன்று தருபவள் பெண்தான். மாற்றம் என்பது எங்கு தொடங்குகிறது? அந்த மாற்றத்தை உருவாக்குபவள் பெண். இங்கு புரிகிறதல்லவா உங்களுக்கு? மாற்றம் என்றால் என்ன? ஆண் பெண் இருவரும் இருந்துவிட்டால் அதில் மாற்றம் என்ற ஒன்று இல்லை. புதிதாக ஒரு வாரிசை ஈன்றெடுக்கும் பொழுது அது மாற்றமாகிறதா? அப்பொழுது அந்த மாற்றத்தை தருபவள் பெண். அப்பேற்பட்ட சக்தியும் மகத்துவமும் வாய்ந்த பெண் இனத்தாரே, பெண் குலத்தாரே, பெண் கடவுள்களே, இப்படி நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து கொண்டு போயுள்ளார்கள். அந்த சக்திக்கும் மகத்துவத்துக்கும் உரிய பெண்களுக்கான சிறப்பான பதிவுதான் இது. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். முழுதும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, உங்கள் நட்பு, சொந்தம், அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்டு வரோம். தொண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆலய பணிகளையும் நம்ம செஞ்சிட்டு வரோம். ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களையும் செஞ்சிட்டு வரோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அதாவது புண்ணியம் அப்படின்னு கிடைக்கிறது இல்லைங்க, அந்த புண்ணியங்கள் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தாங்க இப்படி சொல்கிறேன். அதனால் முதல்ல நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, பெண்கள் பற்றிய பதிவு இது. இவைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெண்களுக்கான திறமைகள் என்பது அளப்பரியது. எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால், உலக வாக்கில் ஒரு பழமொழி உண்டு. பெண்கள் காலால் இடும் முடிச்சுகளை ஆண்கள் கையால் கூட அவிழ்க்க முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த அளவிற்கு புத்திசாலித்தனமும் மனோதிடமும் மிக்கவர்கள் பெண்கள். ஆண் எவ்வளவுதான் வலிமையாக இருப்பவனானாலும் உடல் அளவில்தான், மனதளவில் 1000 யானை பலம் கொண்ட நிகரானவர்கள்தான் பெண்கள். அதனால் பெண்கள் எப்பொழுதும் வலிமையானவர்கள். சிவபெருமானே அன்னை சக்தியிடம் தோற்று போயுள்ளார். எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அப்போ சக்தி என்பது, சக்தியின் பிறப்பிடமாக பெண்கள் இருக்கிறார்கள்.
இன்று ஏன் இந்த பெண்களை பற்றி நான் சிறப்பாக ஒரு பதிவை போட்டுள்ளேன் என்று கேட்டீர்கள் என்றால், பெண்களிடம் சில மைனஸ் பாயிண்ட், அதாவது குறைகள் இருக்கின்றன. தொன்று தொட்டு காலகாலமாக இருந்து வரக்கூடிய குறைகள் தான் இப்பொழுது அது கனிந்து அது குறைந்து இருக்கிறது. பெண்கள் அபரிதமான வளர்ச்சியை பெற்று வருகிறார்கள். பெண்களின் வளர்ச்சியைக் கண்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கிறது. காரணம், நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நிறைய தெருக்களில், வீதிகளில் போகும் பொழுது பார்த்துள்ளேன். சில ஆண்கள் குடித்துவிட்டு பெண்ணை இழுத்து நடு ரோட்டில் போட்டு எல்லாம் அடித்திருக்கிறார்கள். நான் வேடிக்கை விளையாட்டாக பார்த்திருக்கிறேன். அந்த காலம் எல்லாம் மாறி இன்று ஆண்மகனை ஒரு பெண் அடிப்பது போல், உதைப்பது போல் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதையும் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இந்த பெண்களின் வளர்ச்சியை பற்றி நான் அப்பொழுதுதான் மகிழ்ந்தேன். இந்த அளவிற்கு பெண்கள் வளர்ந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட்டேன் வந்து. இது உடலளவில் தைரியமாக இருந்தாலும் மனதளவில் இன்னும் பெண்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் என்ன, ஒரு 60% பெண்கள் இன்னமும் வீட்டுக்குள்ளார அப்பா என்ன சொல்லுவார், அண்ணன் என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவார், கணவர் என்ன சொல்லுவார், இப்படி ஒருவருக்குள் கட்டுப்பட்டு அடங்கி பயந்து கொண்டுதான் இன்னமும் 60% பேர் உள்ளனர். அதற்கு பாரம்பரியம், கலாச்சாரம், பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் கட்டமைப்பு இருக்கிறது வந்து. இவைகளிலிருந்து விடுபட்ட பெண்கள் தைரியமாக முன்னேறி, தைரியமாக தன்னுடைய சொந்த முயற்சியால், உழைப்பால் தன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து கொள்கிறார்கள். நல்ல மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உலகத்தில், சமுதாயத்தில் வேறு வேறு பெயர்கள் எல்லாம் வைக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த பெண் வந்து பொருட்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறார். உனக்கு நான் சளைத்தவள் அல்ல அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது அங்கு அந்த பெண்மணி உயர்ந்து நிற்கிறாள். சமீபத்தில் வயநாடு அந்த நிலச்சரிவில் ஒரு பெண் 32 பேர் 35 பேரோ ரோப் கயிறு மூலமாக சென்று அந்த மக்களை காப்பாற்றி கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். இப்படி பெண்மணி தைரியமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக, மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இதைத்தான் நான் முன்னமே சொன்னேன். பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இப்படி இது என்ற போர்வையில் பெண்களின் திறமைகளை அடக்கி வைத்து ஆண்டு வந்தார்கள். அதையெல்லாம் இன்று பெண்கள் கல்வியறிவினால் படிப்பதன் மூலம் அவையெல்லாம் எது பொய், எது உண்மை என்றறிந்து பொய்யை களைந்துவிட்டு உண்மையை இருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்றனர். அதேபோல இன்னும் 60% பெண்கள் இதுபோல இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்களும் என்னை பார்த்து கேட்கலாம், ஏன் ஆணினம் இதுக்கு சப்போர்ட் செய்யலாமே, நாங்கள் தான் சப்போர்ட் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதும் புரியுது. ஆணினம் முன்பு இருந்தது போல் அல்ல. இப்பொழுது நிறைய 100க்கு 80% என்று கூட சொல்லலாம், ஆண்கள் மாறிவிட்டார்கள். சமத்துவம், நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு சம உரிமையும், அந்தஸ்தையும், மரியாதையும் ஆண்கள் தானாகவே கொடுக்கிறார்கள். உங்கள் மனசை கேட்டு பாருங்கள், அதுவே சொல்லும். சிலர் 20% பேர்களில் சிலர் இருக்கிறார்கள், அது நாம் பேச தேவையில்லை. ஆனால் 80%
ஆண்கள் உங்களுக்கு உரியதான மரியாதைகளை கண்டிப்பாக அவர்கள் கொடுக்கிறார்கள். இதைத் தாண்டி பெண்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள், பாலியல் விஷயங்கள், அது ஆண்களுக்குண்டான உரித்தான குணம் என்று கூட சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் ஆணுக்கு ஈர்ப்பு ஏற்படும். அது இயற்கையானது. அந்த விதமான வகையில் உங்களுக்கு சில பல தொந்தரவுகள் அந்த 80% ஆண்களிடமிருந்து வரத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் அது நேச்சுரல். அதனால அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும், தைரியமும் உங்களுக்கு இருக்கிறது. அதையும் நான் பாராட்டுகிறேன். இப்படி இவ்வளவும் சூழ்ந்த இந்த உலகத்தில் இன்று நீங்கள் இந்த அளவிற்கு ஆ அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய 60% பெண்களை மீட்டீர்கள் என்றால், நம் நாடு இன்னும் சொர்க்க பூமியாக மாறும். ஏனென்றால், நான் முன்பு சொன்னது போல் மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் பெண்ணாகிய நீங்கள்தான். ஒரு ஆண் நினைத்தால் ஜாதி வேறுபாட்டை அழிக்க முடியாது. ஒரு ஆண் நினைத்தால் மத வேறுபாட்டை அழிக்க முடியாது. ஒரு ஆண் நினைத்தால் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாது. ஆனால் ஒரு பெண் நினைத்தால் இது அத்தனைக்கும் தீர்வு உண்டு. ஒரு பெண் நினைத்தால் ஜாதியை, மத பேதத்தை எளிமையாக தகர்க்க முடியும். காலகாலமாக இருந்து வரும் இந்த பேதங்களை அழிக்கக்கூடிய சக்தி உடைய ஒரே ஒரு அவதாரம் பெண்களாகிய நீங்கள்தான். நீங்கள் நினைத்தால் மட்டுமே இது சாத்தியம். இந்த பூமி சொர்க்க பூமியாக விளங்கும். இது உறுதி. நீங்கள் யோசித்து பார்த்தீர்களே என்றால், அருள்ராம் ஐயா சொன்னது எந்த அளவிற்கு உண்மை என்பது உங்களுக்கு புரியும். உறவுகளே, உங்களுக்கான ஓர் அற்புதமான சிறப்பான பதிவை நாம் இன்று உங்களுக்கு கொடுத்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு உங்களுக்கும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை, அதாவது உங்களுக்கு தொழில்துறையாக, தொழில் ரீதியாக வேலை அமைத்துக் கொள்வதற்கு மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை எப்படியெல்லாம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும், அதற்கு ஜோதிடம் உங்களுக்கு எப்படி வழிவகை செய்கிறது, இது போன்றது எல்லாம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அடுத்த பதிவை நீங்கள் தவறவிடாதீர்கள். கண்டிப்பாக பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமது பதிவை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்து நீங்கள் வாழ்வதை காண்பதே நமது சேனலின் நோக்கம். அதனால் நமது பதிவை தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.